ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அம்பையர் கையை மேலே தூக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணி ரவுண்டாக சிக்னல் பண்ணி ஃப்ரீ ஹிட்னு வந்து கொடுப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட்டாக வந்துட்டு நெக்ஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆனால் ஃப்ரீ ஹிட்னா என்ன, பேட்டருக்கு எப்படி அட்வான்டேஜ் எடுப்பாங்க, எல்லா விக்கெட்டும் சேவ் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு சில டவுட் வந்து நம்மகிட்ட வந்து இருக்கும். ஸோ இந்த எல்லா டவுட்டையும் வந்து கிளியர் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃப்ரீ ஹிட்னா என்னென்னு ஃபுல்லாக வந்து கிளியராக கம்ப்ளீட்டாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் புரிகிற மாதிரி. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃப்ரீ ஹிட்னா என்னென்னு புரிஞ்சிடும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரீ ஹிட்னா என்ன அப்படின்னா, ஒரு பவுலர் வந்து நோ பால் போட்டார் அப்படின்னா அடுத்த பால் வந்து அவருக்கு வந்து பெனால்ட்டியாக வந்து ஒரு பால் வந்து எக்ஸ்ட்ரா பால் போடணும். அந்த பாலை பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹிட் பால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் கொடுக்குற ரூலாக வந்து இருக்குது. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பவுலர் நோ பால் போட்ட உடனே அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் ஆகிடும். அப்படி அம்பையர் வந்து ஃப்ரீ ஹிட் சிக்னல் கொடுத்துருவாங்க. ஃப்ரீ ஹிட்னா பேட்டருக்கு பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண பயப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து அவங்க அவுட் ஆனால் அவுட் கிடையாது அந்த பாலில். அதனால தான் வந்து பேட்டர் வந்து பயப்பட மாட்டாங்க. ஸோ அந்த பெனால்ட்டி டெலிவரி வந்து ஃப்ரீ ஹிட் அப்படிம்பாங்க. ஃப்ரீ ஹிட் எதனால் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, முன்னாடி பார்த்திங்கன்னா சில பவுலர்ஸ் வந்து கிரீஸில் ஓவர் ஸ்டெப் பண்ணி நோ பால் போடுவாங்க. அது பேட்டிங் டீமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக வந்து இருக்கும். அதனால் ஐசிசி இந்த ஃப்ரீ ஹிட்னு ஒரு ரூலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன பர்பஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா, பவுலர்ஸ் வந்து நோ பால் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பர்பஸுக்காக வந்து இந்த ஃப்ரீ ஹிட் வந்து கொண்டு வந்தாங்க. பேட்டர்ஸுக்கு பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஓகேங்களா, அதனால் பார்த்திங்கன்னா பவுலர்ஸ் நோ பால் போடுறதுக்கு தயங்குவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த பர்பஸ்க்காக வந்து ஃப்ரீ ஹிட்டை வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் அண்டு ஐபிஎல் கிரிக்கெட்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து ஃப்ரீ ஹிட் கிடையாது. ODI, T20 மற்றும் ஐபிஎல் அந்த மாதிரி சீசன்ஸ்லாம் வந்து தான் வந்து ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டு. இன்டர்நேஷ்னலில் ODI அண்ட் T20 மட்டும்தான் வந்து ஃப்ரீ ஹிட் இருக்குது. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான், இந்த நோ பால் போடக்கூடாதுங்கிற பர்பஸ்க்காக தான் வந்து இந்த ஃப்ரீ ஹிட் கொண்டு வந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நோ பாலுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி வந்து இந்த ஃப்ரீ ஹிட் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஃப்ரீ ஹிட் டெலிவரியில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரீ ஹிட் பால் வந்து பேட்டர் நார்மலாக வந்து ஷாட் அடிக்கலாம், பவுண்டரி அடிக்கலாம், 6 அடிக்கலாம், ரன் ஓடலாம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா போல்டு ஆகிட்டார் அப்படின்னா அவுட் கிடையாது, கேட்ச் ஆகிட்டார் அப்படின்னாலும் அவுட் கிடையாது, LBW ஆகிட்டாலும் அவுட் கிடையாது. இதுதான் ஃப்ரீ ஹிட்டோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜாக பார்த்திங்கன்னா பேட்டருக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா, அவர் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் அவுட்டு கிடையாது. போல்டு அவுட்டு, கேட்ச் அவுட்டு, LBW அவுட், இந்த 3 அவுட்டு வந்து கிடையாது. இருந்தாலும் பேட்ஸ்மேனை வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆக்கலாமா அப்படின்னா அவுட் ஆக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா விக்கெட்டும் அவுட் கிடையாது, ஒரு சில விக்கெட்ஸ் மட்டும்தான் அவுட்டு. அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ரன் அவுட் ஆனாங்கன்னா அது வந்து அவுட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாலை வந்து பேட்டில் 2 டைம் ஷாட் அடிக்கும்போது 2 டைம் வந்து பேட்டில் பால் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து அவுட் கொடுப்பாங்க ஃப்ரீ ஹிட் டெலிவரியில். அதுக்கப்புறம் ஃபீல்டு ஏதாச்சும் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க பேட்ஸ்மேன் அப்படின்னா அதுக்கும் வந்து அவுட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 3 முறையில் மட்டும்தான், இந்த 3 டிஸ்மிஸில் மட்டும்தான் ஃப்ரீ ஹிட்டில் ஆக முடியும். மற்ற எந்த ஒரு டிஸ்மிஸிலும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹிட்டில் ஆக முடியாது. நார்மலாக யூஸ்வலாக ஆகிற கேட்ச், போல்டு, LBW இது வந்து ஆக முடியாது, ஆனாலும் அவுட் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து அட்வான்டேஜாக வந்துருக்கு. ஃபீல்டர்ஸ் வந்து பொசிஷன் மாற்றலாமா ஃப்ரீ ஹிட் டெலிவரியில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேள்வி வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ பொசிஷன் வந்து ஃபீல்டர்ஸ் வந்து மாற்றக்கூடாது, அதே பொசிஷனில் தான் வந்து இருக்கணும். யூஸ்வலாக ஃப்ரீ ஹிட் வந்த உடனே வந்து எல்லாத்தையும் ஃபீல்டர் வந்து லாங்கில் தூக்கி பவுண்டரியில் வந்து போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து பேட்ஸ்மேன் வந்து பவுண்டரி 6 அடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் அப்படி கிடையாது. கிரிக்கெட்டில் ஃப்ரீ ஹிட் டெலிவரியில் பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டு பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்பயும் பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷனில் ஃபீல்டு பொசிஷனை மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. அது எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நோ பாலில் வந்து முந்தின பால் நோ பால் போட்டிருப்பாங்க, அந்த பால் வந்து பேட்ஸ்மேன் வந்து சைடு சேஞ்ச் பண்ணிட்டாங்க, நியூ பேட்ஸ்மேன் வந்து ஃப்ரீ ஹிட் பாலுக்கு வந்து நிற்கிறாரு அப்படின்னா அப்போ வந்து ஃபீல்டு பொசிஷன் மைனராக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஃபுல் பொசிஷனையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, மைனராக மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். பட் பேட்டர் வந்து சேம் பேட்டர் தான் இருந்தார் அப்படின்னா ஃபீல்டு அட்ஜஸ்ட்மெண்ட் சுத்தமாக பண்ணக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும் ஃபீல்டு. பேட்டர்மேன் ஸ்ட்ரைக் மாறினா மட்டும்தான் வந்து ஃபீல்டு பொசிஷன் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, இது வந்து ஃபீல்டு பொசிஷனுக்கு வந்து இருக்குது ஃப்ரீ ஹிட் டெலிவரியில். ஸோ இவ்வளோதாங்க ஃப்ரீ ஹிட் டெலிவரியில் இருக்கிற பேசிக்ஸ் ரூல்ஸு. ஸோ பேட்ஸ்மேன் நார்மல் முறையில் கேட்ச் அவுட்டு, போல்டு, LBW ஆனால் அவுட் கிடையாது. அதே மாதிரி ஃபீல்டு பொசிஷன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. நோ பால் போட்டால் எக்ஸ்ட்ரா வந்து பனிஷ்மெண்ட்டாக இந்த ஃப்ரீ ஹிட் டெலிவரி போடுறதுக்கு தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுவும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் கிடையாது, ODI, T20 மட்டும்தான் ஃப்ரீ ஹிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அலோவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தது மூலிமா உங்களுக்கு ஃப்ரீ ஹிட்னா என்னங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி சின்ன சின்ன பேசிக்ஸ் அபவுட் கிரிக்கெட் பற்றி நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா கிரிக்கெட் பற்றின பேசிக்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.